இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஓட்டு மட்டும் கேட்டீர்களே கேட்டீர்களே. 5 ஆண்டு முடிஞ்சு போச்சு. 313. நாங்க பாதிக்கப்பட்டவங்க தானே. எங்களை நீ தராம யார் கொடுப்பாங்க? இந்த ஆட்சி செய்யாம எந்த ஆட்சி செய்யும்? உன்னை நம்பி தானே நாங்க இறக்கணும். எங்களுக்கு இப்ப போடு, நாங்க உங்களை இறக்குறோம், உங்களை வர வைக்கிறோம். ஆனா வந்து செய்யாம நீ ஒரு மாதிரி வர முடியாது. நான் வந்த உடனே உங்களுக்கு கையெழுத்து போடுறேன். ஐயா நீங்க உங்க பேனா வாங்கலையா? ஐயா கையெழுத்து போட பேனா வாங்கலையா சொல்லுங்க, நாங்க வாங்கி தரோம். எங்களுக்கு போடுங்க கையெழுத்து. வீட்டுல இருக்க பெண்களுக்கு 5000 ரூபாய் போட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க. ஏன் இந்த 5 வருஷத்துல எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நீங்க கொடுத்துருக்கலாமே. காலமுறை ஊதியம் உள்ளிட்ட திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 14வது நாளாக திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகம் முன் அங்கன்வாடி ஊழியர்கள் கருப்பு உடை அணிந்து போராட்டம் நடத்தினர். சும்மா வீட்டில் இருப்பவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறாங்க, உழைக்கும் எங்களுக்கு கொடுக்க நிதி இல்லையா என சரமாரியாக கேள்வி கேட்டனர். என்ன கேக்குறோம்? எங்க நியாயத்தை கேக்குறோம். 14 நாளா கிடக்குறோம்ல, உங்களுக்கு கண்ணே தெரியலையா? நாங்க 1000 ரூபாயே இல்ல, எதுலயுமே இல்ல. நாங்க மகளிர் தானே, மகளிர் குடுக்கறேன்னு சொல்றீங்களா? அப்ப நாங்க மகளிர் இல்லாம யார்? நாங்க அந்த 1000 ரூபாயில அந்த ஸ்கீம்லயே நாங்க இல்ல. ஒரு லோன் கேட்க போனா கூட நீங்க இல்ல, நீங்க அரசு ஊழியர் சொல்றாங்க. ஒண்ணு நாங்க அரசு ஊழியரா இருக்கணும், இல்லன்னா 1000 ரூபாய் வாங்குற மகளிரா இருக்கணும். எதுவுமே இல்லன்னா நாங்க எதுல சேர்த்துக்க? நீங்க எங்களுக்கு இன்னைக்கு சொல்லி ஆகணும். நாங்க எங்களால போராட முடியல. எங்க வயிற்றுச்சல் சும்மா இருக்க விடாது உங்களை. நாங்க எத்தனை நாள் போராடுவோம் ரோட்ல கடந்து? நாங்க என்ன உடம்பு சரியில்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமே இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது நியாயம்னு. நாங்க இறங்கணும்னா வச்சுக்கோ, நீங்க தாங்கவே மாட்டீங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். 5000 ரூபாய் கொடுத்தாங்களா? எது கொடுத்தாங்க? 5000 ரூபாய் எங்களுக்கா கொடுத்தாங்க? 5000 எங்களுக்கா கொடுத்தாங்க? சும்மா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. 1000 ரூபாய் இன்னைக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசம் நாங்க உழைக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கல. எங்களுக்கு 1000 ரூபாய் சேர்த்தியா நீ? எங்களை எதை சேர்த்த நீ? நாங்க எதுலுமே இல்ல. அப்புறம் நாங்க போராடியே கேட்போம் உங்கள்கிட்ட. 313 கேட்டா 113 கொடுக்குறீங்க. 113னா என்ன? 3400 ரூபாய் ஒரு நாளைக்கு 113 ரூபாய். 113 ரூபாய்ல வாடகை கொடுத்து சாப்பிட முடியுமா? 1% ஆளெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு விதவை இருக்கிறாங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஊனமுற்ற இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் யார் காப்பாத்துவாங்க? நீயே காப்பாத்தல, வேற யார் காப்பாத்துவாங்க? நாங்க ஓட்டு போட்டோம். நாங்க தான் இன்னைக்கு உருவாக்குறோம், உட்கார வச்ச, இனி உட்கார வைப்போம். நாங்க தான் தேர்தல் வேலை செய்யறோம். நாங்க தான் BLO, நாங்க தான் SIR பண்ணோம். வேற யாரெல்லாம் பண்ணாங்களான்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல யார் அங்கன்வாடி ஒர்க்கர் தான் பண்ணாங்க? யாருமே பண்ணல. எந்த அதிகாரிக்கும் சொல்றதுக்கு இதுவே இல்ல. நாங்க தான் பண்ணோம். நாங்க அதனால உரிமையோட கேக்குறோம், எங்களுக்கு நீங்க பண்றீங்களா இல்லையா? பண்றேன்னு சொல்லிடுங்க. நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணிக்கிறோம். இதுதான் எங்களால போராட முடியல. நீங்க வேணும்னா எவ்வளவு நாள் போராடுறாளுங்க பாப்போம். ஓடி போயிடுவாளுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நாங்க ஓடி போட மாட்டோம், வேற நாங்க வழி பண்றோம். நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்னு பாருங்க. தேர்தலை மனதில் கொண்டு 3 மாதத்துக்கு தேவையானதை 3000ஆகவும், அதே போல மே மாசத்துக்கு தொகுப்பாக 2000 என்று 5000 போடுறீங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல போராடக்கூடிய எங்களை நீங்கள் இந்த போராட தவிக்கி விட்டிருப்பது நியாயமில்லை என்பதை இந்த முதல்வருக்கு சுட்டி காட்டுகிறோம். அதனால்தான் இன்றைக்கு கருப்பு உடை அணிந்து எங்களுடைய அந்த ஆதங்கத்தை, இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு கருப்பு உடை அணிந்து எங்களை எதிர்ப்பை தமிழகம் முழுவதும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்.
முதலமைச்சர் அவர்கள் எங்கள் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி கோரிக்கையை தீர்க்க வேண்டும். அப்படி தீர்க்காத பட்சத்தில் தமிழகம் முழுவதும் இன்னும் இந்த போராட்டம் வீறு கொண்டு எழும். கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பெண்களுடைய கண்ணீர் இந்த ஆட்சி அதிகாரத்தை துடைத்து எறிவதற்கான வல்லமை படைத்தது என்பதையும் இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எலெக்ஷன் வரைக்கும் அழைத்து பேசவில்லை என்று சொன்னால் இந்த ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரங்களை நாங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் திட்டமிடுவோம். ஏனென்று சொன்னால் எங்களை கண்டுகொள்ளாத அரசாங்கத்தை நாங்களும் கண்டுகொள்ள மாட்டோம். எங்க துக்கத்தை கேட்கிறோம் சார். 14 நாளா நாங்க ரோட்ல நின்று கதறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலயும் போன மாதிரி படுக்க வச்சிருக்காங்க. சில இடத்துல பிச்சை எடுக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டத்துல எங்க ஜனங்க இவ்வளோ பேர் நாங்க தெருவுல உட்காந்துருக்கோம். ஆனா எங்க கஷ்டம் என்னவாகல, அரசாங்கத்துக்கு எடுபடவே இல்லை. இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்க. எங்க வேலையில எங்களுக்கு பணிசுமைகள் அதிகம். இந்த 14 நாள் நாங்க வேலை செய்யலன்னா நாங்க போயிட்டு இன்னும் 2 மாசம் வேலை செஞ்சா கூட அந்த பணிகளை எங்களால நிறைவு செய்யறது அவ்வளவு கஷ்டமான வேலை. இவ்வளோ வேலைகளை நாங்க விட்டுட்டு வந்துட்டு எங்க பிள்ளைங்க கேக்குறாங்க, டீச்சர் எப்ப வருவீங்கன்ட்டு. ஆனா எங்க குழந்தைங்களெல்லாம் நாங்க விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். குழந்தைங்கன்னா நாங்க பெத்த குழந்தைங்களை சொல்லல, எங்க கிட்ட பயில்ற குழந்தைங்களை பத்தி சொல்றோம். என் பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுதுங்க, டீச்சர் நீங்க எப்ப வருவீங்க, நீங்க எப்ப வருவீங்க. ஆனாலும் நாங்க என்ன பண்றோம், எங்க தலையெழுத்தே நல்லா இல்ல. இங்க வந்து நாங்க என்ன பண்ணணும், செலவு பண்ணாதான் எங்களுக்கு திரும்பியும் காசு வரும். எங்களுக்கு அந்த தேவையாச்சு 313. நாங்க கேட்கிற ஒரே ஒரு வாக்குறுதி என்னது, 313 வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க, அது எங்களுக்கு கொடுங்க. நாங்க எக்ஸ்ட்ராவா வேற எதுவுமே கேட்கல. வேற ஏதாவது கேட்டுமா, காலமுறை ஊதியம் மட்டும் தான் கேட்கிறோம். ஏன் அது உங்களுக்கு இறங்கல? 14 நாளா பெண்களா நின்று போராடுறோம். கருப்பு துணி அணிந்து, கருப்பு துணி என்னைக்கு போடுவாங்க, எல்லாரும் துக்கத்தை காட்டுறதுக்காக போடுவாங்க. இவ்வளவு துக்கத்தின் மத்தியில எவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்கோம் தெருவுல. ஒவ்வொருத்தரும் கையேந்தி கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? கண்ணீரோட கேட்கிறோம், அழுகையோட கேட்கிறோம். ஆனா உங்களுக்கு மனமே இறங்கலையே. ஏன் இறங்கல? நாங்க என்ன நியாயமில்லாத கோரிக்கையா கேட்டோம்? உங்களுக்கு செலவு பண்றதுக்கு அநேகம் இருக்குது. ஒவ்வொரு கட்டடமும் கட்டி முடிக்கிறீங்களா? அவசர அவசரமா கட்டுறீங்க. பால்வாடியை கட்டணுமா, ஸ்கூலை கட்டணுமா, இந்த கட்டடத்தை புனரமைக்கணுமா, எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிதி இருக்கு. ஆனா எங்களுக்கு நிதி இல்லையா? ஏன் எங்களுக்காக நிதி கொடுக்க மாட்டீங்க? எங்களுக்கு நிதி ஒதுக்குங்க. நாங்க என்ன பிச்சையா எடுக்கிறோம்? வேலையை செய்யறோம், கேட்கிறோம். உழைப்புக்கு ஏத்த ஊதியத்தை தானே கேட்கிறோம். பிச்சை கேட்கிறோமா உங்ககிட்ட வந்து? கேட்கலையே. எவ்வளவு வேலை செய்யறோம் தெரியுமா உங்களுக்கு? காலையில உள்ள நாங்க மையத்துக்குள்ள போயிட்டு திரும்பி ஈவினிங் வர வரைக்கும் நாங்க எவ்வளவு வேலை செய்யறோம்னு அதிகாரிங்க கிட்ட கேளுங்க. வேலை வாங்குற அதிகாரிங்களுக்கு தெரியாதா நாங்க எவ்வளவு வேலை செய்யறோம்னு? அதிகாரிங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவோன்றீங்களே, ஏன் பண்றீங்க? நாங்க எங்க உரிமையை தானே கேட்கிறோம். நாங்க கண்டதையும் கேட்கலையே. எங்களுக்கான உரிமையை கொடுங்க. எங்களுக்கான உங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நாங்க எக்ஸ்ட்ராவா உங்ககிட்ட வந்து எதுவுமே கேட்கல. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க நாங்க கேட்கவே இல்லை. 313 வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றுங்கன்னு தான் கேட்கிறோம். காலமுறை ஊதியம் மட்டும் தானே கேட்கிறோம். மத்தபடி எதுவுமே கேட்கல. ஓய்வூதியத்தை ஒரு DA போட்டு கொடுங்கன்னு கேட்கிறோம். போயிட்டு ஜனங்க சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறாங்க சார். 60 வயசு 62 வயசுல ஜனங்க போயிட்டு இப்ப இருக்கிறாங்க. எங்க கூட பணிபுரிந்த ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, சூப்பர் மார்க்கெட்ல கவர் மடிக்கிற வேலையும் பொருட்கள் எடுத்து கொடுக்குற வேலையும் செய்யறாங்க. பிச்சை எடுக்கிறாங்க. இதுக்கான ப்ரூஃப் இருக்கு. ஒரு கோயிலுக்கு வெளியே உட்காந்து ப்ரூஃபா இருக்கு. ஏன் எங்களை இப்படி நடத்துறீங்க? நீங்க 2000க்கு 3400 ஆக்கிட்டீங்க. போதுமா? உங்களோட ஒரு நாள் செலவு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க போயிட்டு இப்படிக்கா வந்தீங்கன்னா அந்த 3400 ரூபாய் காத்தா பறந்துரும். இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க. தயவு கூர்ந்து முதல்வர் ஐயா எங்க மேல மனம் இறங்குங்க. நாங்க உங்ககிட்ட நிறைய கேட்கல. எங்களுக்கு வேண்டியது 313 வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு DA போட்டு ஒரு நல்ல பென்ஷனை கட்டளையிடுங்க. இதை மட்டும் தான் நாங்க கேட்கிறோம். இவ்வளோ பெண்கள் நிற்கிறோம், தண்ணீரும் கம்பளிமா நிக்கிறோம். கொஞ்சம் மனம் இறங்குங்க. கரைக்க கல்லு கூட கரையுது. உங்க மனம் கரையிலையா? தயவு செஞ்சு மனம் இறங்குங்க. எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. நீங்க செஞ்சீங்க எங்களுக்கு நல்லதா இருக்கும்.